வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு நம்ம டக்குன்னு செஞ்சு கொடுக்குறதுமான ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல அரை கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நீங்கள் அளக்குறீங்களோ அதே கப்லேயே தான் மற்ற பொருட்களும் எடுத்துக்கணும். சேர்த்துட்டு வெள்ளம் அந்த நாட்டு சக்கரை கரைஞ்சா போதும், பாகுபதம் எதுவுமே தேவை கிடையாது. நல்லா கொதித்து கரைஞ்ச உடனே அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனை அடுப்பில் வச்சுட்டு 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடான உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. ரவை நல்லா வறுபடட்டும். நல்ல ரவை வறுபடும் பொழுதே ஒரு 1/4 கப் அளவு ராகி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வறுபடுற வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த நெய்யிலே வறுபடட்டும். நல்ல இந்த அளவு நல்லா வறுபட்ட உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா நாட்டு சக்கரை கரைசல், அதை வடிகட்டி ஊற்றிக்கோங்க. நம்ம ஊற்றின உடனேயே நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால டக்குன்னு உங்களுக்கு நல்லா கட்டி ஆகிடும். நல்லா சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும். நல்லா சுருண்டு வரணும். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துருங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நெய் அதிகம் தேவைப்படாது. முதல்ல நம்ம 2 ஸ்பூன் ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம இறக்கும் பொழுது 1 ஸ்பூன் ஊற்றுறோம், அவ்வளோதான். கலவை நல்லா சுருண்டு வந்த உடனே ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் கொட்டி சமப்படுத்தி வச்சுடுங்க. நம்ம அல்வாவாக கொடுக்கணும்னா இன்னும் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை அப்படியே நம்ம அல்வாவாக கொடுத்துக்கலாம். இதை நான் பர்ஃபி மாதிரி போடுறதுனால இந்த அளவுக்கு சமப்படுத்திட்டு நல்லா ஆறுன உடனே பீஸ்களாக வெட்டிட வேண்டியது தான். இது ராகி மாவு அதிக அளவு கால்சியம் சத்து நிறைஞ்சது. உங்களுக்கு நாட்டு சக்கரை தான் நம்ம சேர்த்துருக்கோம். வெள்ளை சர்க்கரை எதுவும் ஜீனி எதுவும் சேர்க்கலை. ஹெல்தியான டேஸ்டியான ஸ்வீட்டு கண்டிப்பாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.